ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்மள்ட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பேங்க் ப்ரைவேட்டைசேஷனை பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நான் என்ன மாதிரி வச்சுருந்தேன் அப்படின்னா எ டே இன் த லைஃப் ஆஃப் அ பேங்கர் அப்படின்லாம் வந்து நான் வந்து பார்த்தேன். சரி, அதெல்லாம் வந்து போடலாமா? கண்டிப்பாக நான் வீடியோ ஷூட் பண்ணுறது வந்து கஷ்டம். நம்ம சாப்பிட்றது போகிறது வரதெல்லாம் ஸோ கஷ்டம் இல்லை, இது வரைக்கும் பண்ணதில்லை. ஸோ அப்படிலாம் யோசித்தேன். சரி, அதுக்கப்புறம் பொறுமையாக அதை பேசுவோம். பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங், பேங்க்கில் வந்து இப்போ ப்ரைவேட்டைசேஷன் வந்து நடக்குமா அப்படிங்கிறதான் வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருந்துச்சு எப்போனா நேற்று வரைக்கும். பட் என்ன ஒரு கோஇன்சிடன்ஸ் பாருங்கள், இன்றைக்கி வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங். பட் எந்த பார்ட்டி அதுக்குலாம் நம்ம போக வேணாம். பட் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங். ஏறக்குறைய நாடு ஃபுல்லாகவே பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம ஒரு சார்பாக நினச்சிருப்போம், ஒரு சார்பாக நடந்திருக்கு. இதுதான் வந்து நான் பார்த்த வரைக்கும் இதுதான். பட் ஒரு பெரிய விஷயம் வந்து பாருங்கள், இப்போ இருக்கக்கூடிய ரூலிங் பார்ட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரைவேட்டைசேஷனில் வந்து கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்க கடைசியாக பார்த்த வரைக்கும். பட் இதுக்கு மேலே வந்து ப்ரைவேட்டைசேஷன் வந்து நடக்குமா அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து சீரியஸாகவே வந்து தெரியல, சொல்ல முடியாது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரொம்ப பொலிட்டிக்கலாக போகாமல் ப்ரைவேட்டைசேஷன் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம போனோம் அப்படின்னா, உங்கள் எல்லாருக்கும் ஒரு பேங்கிங் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்ஸாக உங்கள் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய கைண்ட் இன்ஃபர்மேஷனுக்காக சொல்லணும்னா, ஆக்சுவலி இப்போ பப்ளிக் செக்டார் வந்து திட்டத்திட்ட ப்ரைவேட்டை விட கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதான் வந்து உண்மை. ஓகேவா? கொஞ்சம் தான் ப்ரைவேட்டோட பப்ளிக் வந்து பெட்டராக இருக்குது. அது ரொம்ப ரொம்ப கொஞ்சம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப கொஞ்சம். எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரொம்ப கொஞ்சம்னு சொல்ல முடியாது, ஒரு முன்னாடி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை. அதை தான் நான் மெயினாக சொல்ல வரேன். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு பப்ளிக் செக்டர் வந்து அவ்வளவு கம்ஃபர்டபுள் அப்படின்லாம் வந்து தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. என்ன காரணம் அப்படின்னா, இதை வந்து நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். பேங்கிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் மாதிரியும் இருக்குது. லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதையும் தாண்டி மக்களுக்கு சர்வீஸும் பண்ணணும், ரெண்டுமே இருக்குது. சரிங்களா? அப்படிங்கிற பட்சத்தில் நல்லா வேலை பார்க்க தானே சொல்கிறோம். இதில் என்ன தப்பு இருக்குது? நீங்கள் நல்லா வேலை பாருங்கள், இதில் ஒன்றும் தப்பு இல்லையே அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க கொடுக்கக்கூடிய சேவிங்ஸ் அக்கௌண்ட் டார்கெட்ஸாக இருக்கட்டும், இன்சூரன்ஸ் டார்கெட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் இந்த வீடியோவில் சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு 1% தான். அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதில் நீங்கள் வந்து யாரும் பயப்படணுங்கிற அவசியம் வந்து கிடையவே கிடையாது. ஓகேவா? நீங்கள் யாரும் பயப்படணுங்கிறதுக்காக நான் வந்து சொல்ல கிடையாது. பட் ரியாலிட்டி. ஓகேவா? அண்ட் இது ஏறக்குறைய வந்து ஸ்லோவாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. பர்டிகுலராக வந்து நீங்கள் வந்து சவுத் இந்தியாவில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒரு சில பேங்க்ஸ்க்கு வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும். அந்த பேங்க்கில் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தமிழ்நாட்டில் ஹெட் குவார்ட்டர்ஸ்னு சொல்கிறது உங்களுக்கு இப்படி சொன்னால் புரியும். நிறைய பிரான்ச்சஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கும். ஒரு சில பப்ளிக் செக்டர் பேங்க்குக்கு அவங்களுடைய பிஸ்னஸ் எல்லாமே தமிழ்நாடை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அப்போ வந்து ரொம்ப விகரஸாக, ரொம்ப அக்ரஸிவாக, ரொம்ப பயங்கரமாக போட்டி போட்டுட்டு, ஒன்றும் கரெக்டாக சொல்லணும்னா போட்டி போட்டுட்டு முன்னேற தான் பார்க்குறாங்க அந்த பேங்க்கு. ஸோ திருப்பி அந்த பேங்க் வளர்ந்தால் அந்த பேங்க்ல வந்து இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டை உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் லிங்க்டு இன்சென்டிவ் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு நிறையா இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு பேங்க்குக்கு ப்ராஃபிட்டை வச்சு தான் இந்த PLI அப்படின்னு இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் லிங்க்டு இன்சென்டிவ். இதை வந்து உங்களுக்கு தான் தருவாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் போட்டோம். ஸோ திருப்பி வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த பேங்க்குக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த ப்ராஃபிட்டை உங்களுக்கு தான் பெர்ஃபார்மன்ஸ் லிங்க்டு இன்சென்டிவ் தருவாங்க. பட் வந்து அந்த அமௌண்ட்டுக்காக இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படிங்கிறதான் மெயினாக வந்து நீங்கள் பப்ளிக் செக்டர் எம்ப்ளாயிஸ் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் மார்க்கு. இது வந்து ரொம்ப டீட்டெயிலாக நம்ம வந்து போக முடியாது. ஓகே, திருப்பி நான் மேனேஜ்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லலாம். அது வந்து கஷ்டம்னு பார்க்காதீங்க, உங்களை வேலை செய்ய சொல்கிறோம் அவ்வளோதானே அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இதை வந்து இதுக்கு மேலே நம்ம வந்து குழப்ப முடியாது. ஓகேவா? இதுக்கு மேலே வந்து எந்த ஒரு ஸ்டாண்டர்ட் நம்ம எடுக்க முடியாது. ஓகே, ஸோ இதுதான் நிலைமை. அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாஃப் சைடில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்டாஃப் ஷார்ட் இருக்காங்க, ஸ்டாஃப் பற்ற மாட்டுது அப்படிங்குவாங்க. மேனேஜ்மெண்ட் சைடில் அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. இதில் வேறு நான் சொல்ல வரது என்னன்னா, ஒரு ப்ரைவேட் பேங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா சர்வீஸ் அப்படிங்கிறது கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ப்ரைவேட் பேங்க்லேயும் வேலை பார்த்துருக்கேன். ரொம்ப ரொம்ப கம்மி % தான் மக்களுக்கு சேவை அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை. ரொம்ப கம்மிங்க. அது வந்து அதாவது வந்து ரொம்ப ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா ஒரு 1% இருந்தால் பெருசு. 99.999% ப்ராஃபிட் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்லுவாங்க சர்வீஸ் அப்படின்னு சொல்லி. பட் அந்த சர்வீஸுங்கிறது கூட வந்து ஒரு பேருக்கு தான் வந்து நான் நினைக்கிறேன். ஒரு 1% இல்லை ஒரு 2% வந்து மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து ப்ரைவேட் சொல்லுவாங்க. பட் 99% ஒரு 99.99% 98% வந்து ப்ராஃபிட் தான். அப்போ ப்ரைவேட்டில் வந்து நீங்கள் ப்ராஃபிட் சம்பாரிச்சு கொடுக்குறதுல மட்டும்தான் உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும். ஆனால் பப்ளிக் செக்டாரில் என்ன இருக்கும் அப்படின்னா சர்வீஸும் பண்ணணும்.
பாவப்பட்ட மக்கள் வருவாங்க. இப்போ 100 நாள் காசுக்கு பணம் போட்டிருப்பாங்க. அந்த 100 நாள் காசு கஸ்டமர்னால உங்கள் பேங்க்குக்கு என்ன ப்ராஃபிட் வந்துட போகுது? ஆனால் அவங்களுக்கு நீங்கள் பணம் கொடுத்தாகணும். அந்த பணத்தை கவர்மெண்ட் அவங்களுக்கு ஏற்றி விடும் நம்ம பேங்க்குக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சர்வீஸ் ப்ளஸ் ப்ராஃபிட் பப்ளிக் செக்டார், ப்ராஃபிட் மட்டும் ப்ரைவேட் செக்டார். சர்வீஸ் ப்ளஸ் ப்ராஃபிட் வந்து பப்ளிக் செக்டார், ப்ராஃபிட் மட்டும் ப்ரைவேட் செக்டார். ப்ரைவேட்டில் போயிட்டீங்கன்னா நீங்கள் பேங்க்குக்கு ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கீங்க, பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் அது இதுன்னு பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து சூப்பராக தாங்குவாங்க, நிறையா வந்து கொடுப்பாங்க, நல்லா உங்களை பார்த்துப்பாங்க, ரிவார்ட்ஸு அது பேர் என்ன இது கொடுப்பாங்க, போனஸ். அந்த போனஸ்லாம் எங்கள் பப்ளிக் செக்டரில் கிடையாது. போனஸ் அது இதுலாம் கொடுப்பாங்க. பப்ளிக் செக்டரில் வந்து வேறு மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னன்னா வட்டி இல்லாத லோன் அந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு இப்போ டேக்ஸ் என்ன நிறைய பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது வேற, நம்ம அதுக்குள்ளலாம் போக வேணாம். சொல்கிறேன், ஒரு ஏரியா தான் ப்ரைவேட் செக்டர், பட் 2 ஏரியா பப்ளிக் செக்டர். பட் இதுலையுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் செக்டரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா துரத்தி விட்டுருவாங்க. அவங்களால வந்து பெர்ஃபார்ம் பண்ண துரத்தி விட்டுருவாங்க. பப்ளிக் செக்டரில் துரத்த மாட்டாங்க. ஓகே, சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோம். நான் என்ன, நீ என்னதான்டா சொல்ல வர? போன வீடியோவில் எப்படி தான் ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க, கிளாரிட்டி இல்லை அப்படின்னு. சரி, நான் சொல்ல வர்றது என்னன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். பப்ளிக் செக்டார் இஸ் பெட்டர் தேன் ப்ரைவேட் செக்டார். அதில் வந்து மாற்றுக்கு எடுத்து கிடையாது. பட் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு சொகுசாக, லக்ஸூரியஸாக, கம்ஃபர்டபுளாக ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னா யூ ஆர் மிஸ்டேக்கன். ஓகே, யூ ஆர் கிரேவ்லி மிஸ்டேக்கன், யூ ஆர் டெட்லி மிஸ்டேக்கன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி கிடையாது. ஓகே, சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோம். ஏன் நான் இதை சொல்லணும் உங்கள்கிட்ட அப்படின்னா, அது ஒரு டிஃப்ரென்ஸ், ஒரு கிளாசிஃபிகேஷனுக்காக நான் சொன்னேன். இதை தனியாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பப்ளிக்கும் ப்ரைவேட் செக்டருக்கும் நல்லக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஏன்னா ரெண்டுலையுமே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால, ரெண்டுலையுமே டீப்பாக ஒர்க் பண்ணியிருக்கேங்கிறதுனால என்னால் ரொம்ப தெளிவாக எல்லாரோட சூப்பராக வந்து சொல்ல முடியும். ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம ப்ரைவேட்லேயே நிறையா வந்து நான் வந்து பார்த்துருக்கேன், நிறையா விஷயங்கள் வந்து பார்த்துருக்கேன். ஸோ அதனால் நான் உங்கள்கிட்ட வந்து சொல்ல முடியும் எல்லாமே. நிறையா தொழில் ரகசியங்கள் கஸ்டமர்ஸ்க்கு தெரியக்கூடாதெல்லாம் நிறையா இருக்குது. அது கொஞ்சம் என்னால் சொல்ல முடியாது. மற்றபடி உங்களுக்கு நான் ஓரளவு புரிய வைக்கிறேன். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோம். பட் பப்ளிக் செக்டரில் இதை வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு வந்து நிறைய பேர் வந்து போராடிட்டு இருக்காங்க. ஐ மீன் மேனேஜ்மெண்ட்டு. இப்போ மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரைவேட் செக்டாருக்கு ஈக்குவலாக ப்ராஃபிட் தராங்க, ப்ரைவேட் செக்டாருக்கு போட்டி போட்டுட்டு உங்களுக்கு வந்து வேலை பார்த்து தராங்க. ப்ரைவேட் செக்டார் நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து எவ்வளவோ பேங்க் இருக்குது. ஒரு கேவிபி பேங்க் இருக்குது, ஒரு டிஎம்பி பேங்க் இருக்குது, ஒரு சிட்டிநெட் பேங்க் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணாததுனால தானே அவங்க ப்ரைவேட்டைஸ் ஆக்குறாங்க, சும்மா ப்ரைவேட்டைஸ் ஆக கிடையாது. இப்போ பெர்ஃபார்ம் பண்ணலன்னு தானே அவங்க ப்ரைவேட்டைஸ் ஆக்குறீங்க. நாங்கள் அவங்கள விட உங்களுக்கு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட்டை கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு மாதிரி வந்து மேனேஜ்மெண்ட் வந்து மூவ் ஆகுது. அப்போ அவங்கள விட அதிகமாக ப்ராஃபிட்டோ இல்லை அவங்களுக்கு ஈக்குவலாக ப்ராஃபிட்டும் பண்ணி தந்து கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்கீம்ஸ் என்னென்ன ஸ்கீம்ஸ், பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, பிஎம்எஸ்பிஒய், பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, அடல் பென்ஷன் யோஜனா, இதெல்லாம் வந்து ரொம்ப விகரஸாக வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. இதெல்லாம் கவர்மெண்ட்டோட இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் ரொம்ப சூப்பராக அக்ரெசிவாக பேரளவில் இல்லாமல் ரொம்ப சக்ஸஸிவாக டார்கெட் வச்சு ரீச் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது கவர்மெண்ட் இஸ் மோர் தேன் ஹாப்பி இல்லையா? நம்மளுடைய ஸ்கீம்ஸும் மக்களுக்கு போயிடுது, ப்ராஃபிட்டும் வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க. இவங்களை எதுக்கு நம்ம ப்ரைவேட்டைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்து நேச்சுரலாக வருது. இதுக்கு மேலே கவர்மெண்ட் ப்ரைவேட்டைஸ் பண்ணுறாங்கன்னா அதை பற்றி நம்ம பேச விரும்பலை. பட் இவ்வளோ தூரம் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணி கவர்மெண்டோட ஸ்கீம்ஸை பண்ணும்போது இதுக்கு மேலே நீங்கள் கவர்மெண்ட் வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணுறாங்கன்னா ரொம்ப கொஷின் வந்து மீடியாவில் ரொம்ப சூப்பராக வரும். மீடியா வந்து இது விஷயத்தை வேறு மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஒரு சில கார்பரேட்டுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிடுவாங்க. விஷயம் வேறு மாதிரி போயிடும். ஸோ அதனால் கவர்மெண்ட் வந்து பண்ணுறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிடையாது. அதனால தான் வந்து பப்ளிக் செக்டர் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஏறக்குறைய நிறைய சக்ஸஸ் விஷயங்கள்லாம் பப்ளிக் செக்டரில் பார்க்க முடியுது. நிறையா ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வந்து பார்க்க முடியுது. அதெல்லாமே ப்ரைவேட் செக்டாரை வந்து நம்ம வந்து பீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்ல தான் வந்து இருக்குது. அப்போ வந்து ப்ரைவேட்டைஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நல்லா வந்து போயிட்டுருக்கு. இது வந்து நான் வந்து ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க்ல ஒர்க் பண்ணுறேன். இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னுடைய பேங்க்கை வச்சு நான் சொல்கிறது. பட் நிறைய பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இருக்குது. பஞ்சாப் நேஷனல் பேங்க் இருக்குது, நிறைய பேங்க்ஸ் வந்து இருக்குது. அந்தந்த பேங்க்கில் என்னென்னங்கிறத அந்தந்த பேங்க்குள்ளே போனால் மட்டும்தான் தெரியும். பட் நான் இங்கேருந்தே வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்கை பற்றி என்னால் வந்து சொல்ல முடியாது. நான் என்னுடைய பப்ளிக் செக்டர் பேங்க்கை வந்து டீட்டெயில்டாக நான் தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும், நாடி நரம்பு எல்லாம் தெரியும். ஸோ நம்மளால் வந்து சொல்ல முடியும். இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னுடைய பப்ளிக் செக்டர் பேங்க் வந்து ப்ரைவேட்டைஸ் ஆக வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத என்னால் வந்து ரொம்ப ஒரு பாண்டு போட்டு கூட என்னால் சொல்ல முடியும். ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் எங்களையே அவங்க ப்ரைவேட்டைஸ் ஆக்க போகிறாங்க. ஆல்ரெடி நீங்கள் ஒரு சூப்பர் பொசிஷனில் இருக்கும்போது உங்களையே அவங்க உங்கள் பக்கமே வரப்போகிறது இல்லை இல்லையா? ஸோ இது வந்து பட் நான் சொல்கிறது வந்து ரொம்ப நேச்சுரலாக புரியும் நான் நம்புகிறேன். பட் நீங்கள் ரொம்ப பூராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களா ஒரு சில பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் அப்படின்னா அது வந்து நீங்கள் நெட்டில் கூகுள் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். ஓகேவா? அவங்களுக்கு டவுட்டாக அவங்க வந்து ப்ரைவேட்டைஸ் ஆக்கப்படலாமா அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா
அது வந்து அவங்களுடைய தலையெழுத்து அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா நம்ம கையில் இருந்து கிடையாது. அவங்க ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா மேபி தலையெழுத்துலாம் மாறலாம். பட் என்ன ஒரு இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் கொண்டு ஒன்று சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க போராட்டங்கள் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆனால் இந்த பேங்க்கோட ப்ரைவேட்டைசேஷனை மட்டும் ரொம்ப ஈஸியாக யாராலையுமே பண்ண முடிய மாட்டேங்குது. ஏன்னா அப்படியே ப்ரொட்டஸ்ட் பயங்கரமாக வந்து வருது. என்னன்னா ஒரு நாள் 2 நாள் ப்ரொட்டஸ்ட் பண்ணாலே அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுது அப்படின்னு தான் சொல்லலாம். உங்களுக்கு தெரியும் பண பரிவர்த்தனை, இப்போ மணி ப்ராசஸிங் அப்படிங்கிறது எவ்வளோ பாதிக்கப்படும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு ஸ்கூல் ஃபீஸ் உங்களால் கட்ட முடியாது இல்லையா? ஒரு 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 2 நாள் வந்து பேங்க்கை மூடிட்டாங்க அப்படின்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாது. ப்ரைவேட் பேங்க்கை போய் நீங்கள் போய் நம்பி இருக்கணும். கேஷ் கவுண்டரில் கேஷில் போய் நீங்கள் கேஷ் கேபினில் போய் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாது இல்லையா? ஆர்டிஜிஎஸ் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஆர்டிஜிஎஸ் எப்படி பண்ணுவீங்க இல்லையா? மொபைல் பேங்கிங்கில் பண்ணலாம், ஏடிஎம்ல பணம் எடுக்கலாம், அதெல்லாம் வேற. ஒரு அவசரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பேங்க்கை மட்டுமே இல்லாமல் ஒரு அவசரத்துக்கு உங்களால் எதுவும் பண்ண முடியாது இல்லையா? ஈவன் தோ ஏடிஎம் இருக்குது, ஆன்லைன் பேங்கிங் இதெல்லாம் இருந்தால் கூட பேங்க் மூடி இருந்துச்சு அப்படின்னா அவசரத்துக்கு என்ன பண்ணுவீங்க? பேங்க்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவசரம் தான். பணத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவசரம் தான். பெரும்பாலான பேருக்கு பொறுமை இருக்காது. அப்போ ஒரு நாள் ப்ரொட்டஸ்ட் பண்ணி இழுத்து மூடிட்டாங்கன்னா நிலைமை. இப்போ ஒரு டீச்சர்ஸ் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க, அதோட பாதிப்பு என்ன? ஒரு 2 நாள் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்கன்னா என்ன பாதிப்பு? இப்போ எனக்கு தெரிஞ்சு எதுவும் நேரடி பாதிப்பு கிடையாது. ஒரு பேங்கை மூடிட்டாங்கன்னா எவ்வளோ நேரடியான பாதிப்பு? ஸோ அதனாலேயே இந்த ப்ரொட்டஸ்ட்டோட ஒரு வேல்யூ அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப பயங்கரமான வேல்யூ இது. ஓகேவா? அஃப்கோர்ஸ் அந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணுற அந்த நாளுக்கு வந்து லாஸ் ஆஃப் பே போட்டுருவாங்க, யாருக்குமே சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. நான் கேள்விப்பட்டது என்னன்னா அந்த ஒரு ஸ்ட்ரைக் வருது அப்படின்னா ஸ்ட்ரைக் வர்ற ப்ரொட்டஸ்ட்னா ஸ்ட்ரைக்கு தான் சொல்கிறேன். ஸ்ட்ரைக் வர்ற அன்னைக்கு நீங்கள் வந்து உடம்பு சரியாமல் லீவ் விட்டால் கூட எனக்கு தெரிஞ்சு லீவ் போட்டால் கூட எனக்கு தெரிஞ்சு உங்கள் சேலரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சேலரி பிடிச்சிருவாங்க தான். ஈவன் தோ லாஸ் ஆஃப் பே இருந்து சேலரி நான் எனக்கு வேணாம் அப்படின்னா கூட ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக் வந்து பெரிய லெவலில் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போ எவ்வளோ மணி வந்து பாதிக்கப்படும். ஸோ அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி யோசிக்க வைக்கிதுன்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் யூனியன்ஸ் வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்பவே கரெக்டாக இருக்காங்க. ஓகேவா? யூனியன்ஸ் ஒரு சில விஷயங்கள்ல கரெக்டாக இருக்காங்க. அது இது ஒன்று. இதுக்கு மேலே நான் எதுவும் பேச விரும்பல. ஓகே, ரைட்டு. ஏன்னா எல்லாத்துலேயும் வந்து ப்ளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும். யூனியனாலையும் ஒரு சில விஷயங்களை பண்ண முடியும், ஒரு சில விஷயங்கள் பண்ண முடியாது. நான் பார்த்த வரைக்கும் இதை வந்து அவங்கள சொல்ல ஒன்றும் கிடையாது. ஏன்னா வச்சுக்கோங்களேன், இது இன்னொரு பெரிய டாப்பிக்கு. நான் அப்புறம் பேசினா வளன்னு பேசுகிற மாதிரி இருக்கும். சின்ஸ் நான் அந்த டாப்பிக்கை டச் பண்ணுறதுனால உங்கள்கிட்ட வந்து சொல்லிடுறேன். யூனியனில் இருக்கவங்களும் வந்து ஒரு சில மனிதர்கள் தான். ஓகேவா? நம்ம என்ன நினச்சிடக்கூடாது, அவங்களால என்ன வேணால் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ ஆர் மிஸ்டேக்கன். அதே மாதிரி ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, யூனியன் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அவங்களும் ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணுறாங்க. பட் ஓகே, டெஃபினெட்லி இட் கேன் பி இம்ப்ரூவ்ட். ஓகேவா? அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பல. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோம். ப்ரைவேட்டைசேஷனுக்கு யூனியன் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்களா அப்படின்னா அந்த ப்ரொட்டஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணுறது, ஸ்ட்ரைக் பண்ணுறது, ஓரளவுக்கு வந்து கவர்மெண்ட்டோட கவனத்தை திருப்புறது, இது எல்லாத்தையும் நல்லாவே பண்ணுறாங்க. அண்ட் செட்டில்மெண்ட் விஷயத்துலையும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு ஐடியா இப்போதைக்கு கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ப்ரைவேட்டைசேஷன் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உடனே பாசிபிள் இப்போதைக்கு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ப்ரைவேட்டைஸ் பண்ணுறது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. சரிங்களா? ஆனால் அடிக்கடி நீங்கள் நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ்லாம் பார்ப்பீங்க, பேங்க் ப்ரைவேட்டைஸ் அப்படின்னு. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது எந்த இதில் எழுதுறாங்கன்னு தெரியல. நான் என்னுடைய பேங்கிங் சர்க்கிள்ஸ் வேறு பேங்க்லேயும் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. ஸ்டேட் பேங்க்கில் இருக்காங்க, பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் இருக்காங்க, நிறைய பேங்க்கில் நமக்கு யூனியன் பேங்க்கில் இருக்காங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது நான் கேள்விப்பட்டதெல்லாம் இதெல்லாம் எதுவுமே வந்து கிடையாது. ஓகே, என்ன ஒன்று, இந்த மாதிரி ஒரு சில பேங்க்ஸ் வந்து இப்போ வந்து சொல்லிட்டு இருந்தாங்க நடுவில் ஐஓபி பேங்க் என்ன ஆக போகுது அப்படின்னா. ஓகே, அதை பற்றி இப்போ பேச வேணாம். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எதுவுமே கிடையாது, காது படமும் எதுவும் கேட்கறது கிடையாது போது நம்ம வந்து இதை பற்றி பேச வேணாம் அப்படிங்கிறது தான். சரி, ஏதாவது பக்கம் போட்டோம். நீங்கள் வந்து கவலைப்படணுமா, ஒரு எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸாக கவலைப்படணுமா? நீங்கள் கவலைப்பட வேணாம். ஏன்னா நீங்கள் வந்து ஜாப் இல்லாமல் இருப்பீங்க. உங்களுக்கு வந்து வந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வேலை பார்க்கலாம், அதுக்கான சேலரி உங்களுக்கு கிடைக்கும், நல்லா வேலை பார்க்கலாம். இன்கேஸ் ப்ரைவேட்டாக மாற்றிட்டா கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க, இருப்பீங்க. பட் அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி சான்சஸ். ஓகேவா? ரொம்ப கம்மி சான்சஸ். ஸோ டோன்ட் வெரி அபவுட் இட். ஓகே, ஸோ எல்லாத்துலேயுமே பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் சொன்னேன். இன்கேஸ் ப்ரைவேட் ஆகினா கூட பாசிட்டிவாக இருக்குங்கிறதுக்காக நான் சொன்னேன். பட் அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சான்ஸ் கிடையாது. நீங்கள் படிக்கும்போது பயப்பட தேவையே கிடையாது. ஓகேவா? அதுதான் நான் சொல்ல வர்றது. ஓகே, இன்னும் நான் கரெக்டாக சொல்லணும்னா, நான்லாம் படிக்கும்போது கேவிபி இந்த மாதிரி ப்ரைவேட் பேங்க்ஸ்க்கும் நான் போய் எக்ஸாம் எழுதினேன். ப்ரைவேட் பேங்க்லேயே வேலை பார்த்துட்டு வேறு ப்ரைவேட் பேங்க் எக்ஸாமும் நான் எழுதினேன். ஓகேவா? எதுக்காகனா ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும், அந்த எக்ஸாம்ஸ் எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இன்கேஸ் அந்த ப்ரைவேட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டா கூட வேறு ப்ரைவேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணுவோம், எப்படி சேலரி வைஸ் உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது, பட் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் உங்களுக்கு நிறையா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக நான் நிறைய ட்ரை பண்ணேன்.
பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து பப்ளிக் செக்டருக்கும் ப்ரைவேட் செக்டருக்கும் டிஃப்ரென்ஸ்லாம் நான் வந்து டீட்டெயிலாக பார்க்குறேன். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கீழே வந்து ஒரு டெலகிராம் குரூப் இருக்குது. நமக்கு டெலகிராம் குரூப் இருக்குது. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். பை.